காலையில என் வீட்டுக்காரருக்கு ஆஃபீஸ் இருக்கிறது கூட மறந்துட்டேன்ல 6 மணி வரைக்கும் வாய் பொழுது தூங்கியாச்சு. திடீர்னு யாரோ கனவு கண்டே இருக்கும்போது கூப்பிட்ற மாதிரி இருந்தது. அதிர்ச்சியில் ஏஞ்சி பார்த்தா என் வீட்டுக்காரர் தான் டிப் டாப்பாக ரெடியாகி ஆஃபீஸ் கிளம்புற வந்து கதவு சாத்திக்கோ அப்படின்னு சொன்னார். பாதி தெரிஞ்ச பாதி தெரியாமல் பனிமூட்டமாக தெரிஞ்சார். அப்படியே அவர் பின்னாடியே போய் குத்து மதிப்பாக கதவை சாத்திட்டு பாய் சொல்லிட்டு திருப்பி வந்து படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு ஏஞ்சி பார்த்தா மணி 12:30. பசி வேறு பயங்கரமாக எடுக்குது. சாம்பார் வேறு சாப்பிடணும் போல இருக்குது. இதுக்கு மேலே எங்கே தனித்தனியாக செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சாச்சு. சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா நல்லா கண்ணாடி வர வரைக்கும் வதக்கியாச்சு. தக்காளி போட்டு வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. சாம்பார் பொடி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இதையும் போட்டு கொதிக்க விட்டுட்டு சிறுபருப்பு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இதோட போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 7 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு இந்த பருப்பு. இதில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நெய் ஊற்றிட்டு எனக்கு பொரியல் செய்ய டைமும் இல்லை, பயங்கர பசி வேறு, பொறுமையும் கிடையாது. அதனால் சாப்பாடை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். நான் பாட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு விஷயம், துவரம்பருப்பு நீங்கள் ஆட் பண்ணால் உப்பு ஆட் பண்ணக்கூடாது. துவரம்பருப்பு வேகாது. அதனால் இன்று முதல் இது வந்து சோம்பேறி சாம்பார் என்ற அன்போடு அழைக்கப்படும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். பாய்.